குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை. கணவரை ரட்சித்து தந்துருக்காங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நாங்க சுதந்திரமா சாப்பிட்டு வீட்டுல இருந்த நாட்கள் கிடையாது. ஒவ்வொரு கிராமமா போறோம். ஜெபிக்க கேட்டா அவங்க ஜெபிக்க சொன்னா நாங்க ஜெபிச்சுட்டு வரோம். எங்களுக்கு 3 பிள்ளைங்களை ஏசப்பா தந்திருக்காங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை காலையிலே சமையல் பண்ணி கொடுத்துட்டு சர்ச்சுக்கு போயிட்டு நாங்க வழிய வந்துடுறோம். ஏன்னா ஏசப்பா அந்த ஞாயிற்றுக்கிழமை நாட்களை நான் கண்ணீர் வடித்தது போல எத்தனை சகோதர சகோதரிகள் வடிச்சிருப்பாங்க. அந்த கண்ணீரை மாத்தணுமே. ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணுமே. அந்த ஏக்கம் என் கண்ணீர். ஏசப்பா ஒரு நாள்லாம் சொன்னாங்க, உன் தலைவாணி நனைஞ்ச நாட்கள் உண்டுன்னு சொல்லி ஏசப்பா அவன் தரிசனத்தெல்லாம் எனக்கு காமிச்சிருக்காங்க. அந்த கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில இருந்து எனக்கு விடுதலை கொடுத்த தேவன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு அண்ணமாருக்கும் கொடுப்பாங்க. ஒவ்வொரு சகோதரி நீங்க நினைக்கலாம், எனக்கு யாரு இருக்கா, யாரு செய்வான்னு சொல்லி. என் கல்யாணம் 6 மாசத்துல என் தகப்பன் இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தகப்பன் இயேசு மாத்திரம்தான். அவரு மேல நம்பிக்கை வச்சு நான் அழுது ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா எங்களுக்கு விடுதலை தந்துருங்க. நீ ஏசப்பா எனக்கு விடுதலை தந்தாங்க. எனக்கு அண்ணனோ எனக்கு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது. அநேக நாட்கள்ல ஒரு நாள் அடிச்சு அப்படி யாயிருக்கும் செத்துரும் கிணத்துக்கு போ அப்படி உளுந்துருமான்னு கூட நான் போன நாட்கள் உண்டு. அதெல்லாம் என் தேவன் என்ன செஞ்சாரு, என் கண்ணீரை கண்டாரு. ஒரு ஆகார்னு ஒரு மனிதி வனாந்தரத்துல கூப்பிட்டு அவ குரலை என் தேவன் கேட்டாரு. அதே போல நான் கூப்பிடும் போது எனக்கு பதில் கொடுத்தாரு. நீங்களும் ஏசப்பாவை என்ன காரியமா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், கணவருடைய குடிப்பழக்கமா இருக்கலாம், ஏசப்பாவால தீர்க்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா எனக்கு விடுதலை கொடுத்த தேவன், எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன். நீங்களும் ஏசப்பாட்ட கேட்டு பாருங்க. நாங்க 2 பேரும் சாட்சியான இடத்துல நிக்கிறோம். என் பிள்ளைங்க கூட வந்திருக்காங்க. என் பிள்ளைங்களா குட்டியோண்டு இருப்பாங்க. என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம அப்பா வரதுக்குள்ளே ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிடுவோமா, நீ ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஏசப்பா மாத்தி தருவாங்கன்னு. என் பிள்ளைங்க இப்போ வளர்ந்துருக்காங்க. நாங்க நைட்டு பார்த்தா 8:30 மேல நல்லா குடும்ப ஜெபம் பண்றோம். எங்க போனாலும் குடும்பமா போறோம். முன்னால என் கணவர் கூப்பிட்டா நான் எங்கேயுமே போனதில்ல. ஏன்னா அங்க போவாங்க, என்னை கொண்டு விட்டுட்டு குடிச்சிருவாங்க. மானூர்ல கொண்டு என்னை விட்டுட்டு இன்னும் வரேன்னு போயிருவாங்க, குடிச்சிருவாங்க. ஆனா இப்போ சந்தோஷமா எங்கனாலும் போவீங்க. ஏசப்பா வைக்கிறாங்க. அந்த ஏசப்பாட்ட நீங்களும் கேட்டு பாருங்க. ஏசப்பாவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்க ருசிச்சிருக்கோம். ருசிச்சதுனாலதான் உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம். நீங்களும் கேட்டு பாருங்க. ஏசப்பா செய்வாங்க. எனக்கு செய்த தேவன் உங்களுக்கு செய்வாங்க. இந்த சாட்சி